வாங்க ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இன்ஸ்டன்டான டிஃபன் ரெசிபி பார்ப்போம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பொருள்களே போதும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு ஒரே குழப்பமா இருந்தா இந்த டிஃபன் செய்யுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரவையும் சின்ன வெங்காயத்தையும் வச்சு பண்றது இது முக்கியமா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிரேக்ஃபாஸ்டாவா இருந்தாலும் சரி, டின்னரா இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸா இருந்தாலும் சரி, எப்படி செஞ்சாலுமே இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பவுல் வச்சு நீங்க அளந்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால ஒரு 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டா 2 கப் வரைக்கும் நீங்க தண்ணி எடுத்துக்கலாம். ரவை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விஸ்கோ அல்லது கரண்டியோ வச்சு நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட கஷ்டமா இருந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ரவை ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது அரைக்கும் போது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது ஒரு மூடி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க, போதும். இப்போ 5 நிமிஷத்துக்கு நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் வரைக்கும் தண்ணி கரெக்டாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற ரவை, கோதுமை மாவை பொறுத்து தண்ணி அதிகமாகவோ கம்மியாகவோ தேவைப்படும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் மட்டும் சேருங்க, சோம்பு சேர்க்க வேணாம். துருவுன தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. தேங்காய் இந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அதனால் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. பொடியான இருக்குன்னா 2 பச்சை மிளகாய். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரொம்ப குட்டியாக இல்லாமல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், கலந்து விட்டுக்கலாம். இதில் குக்கிங் சோடாலாம் சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. குக்கிங் சோடா சேர்க்கலனாலும் ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த ரொட்டி. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் காட்டுறேன் இந்த பக்குவத்துக்கு தான் கரைச்சிக்கணும் மாவை, ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மாவு சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. பெருசாக வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக செஞ்சாலும் செஞ்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம். நல்ல வெங்காயம், மாவு எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டு நீங்கள் தோசைக்கல்ல சேர்த்து திரட்டி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். முடிஞ்சால் தேங்காய் எண்ணெய் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இப்போ திருப்பி விட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வரணும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளார வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடும் குக் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா. 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த தோசையை வெளியில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த சட்னி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோட ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷே தேவைப்படாது. சின்ன வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி சைடிஷ் தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த சட்னி வச்சு சாப்பிடுங்க. இந்த சட்னியோட ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.